நவபாஷாணம் என்பது 9 வகையான விஷங்களை சித்தர்கள் முறைப்படி கட்டுவது. பழனியிலே போகர் சித்தர் இவர்தான் இந்த நவபாஷாணத்துக்கு அதிபதி. பாஷாணங்களிலே மொத்தம் 64 வகைகள் உள்ளன என்று சொல்கின்றார்கள். இதிலே நீலி என்றொரு வகை உண்டு. நீலி மற்ற 63 பாஷாணங்களை செயலிழக்க வைக்கக்கூடியது. அதாவது விஷத்தின் மூலம் விஷத்தை அறுப்பது என்று சொல்வார்களே அப்படி. எனவே இதனை முறைப்படி புடம் போட்டு கட்ட வேண்டும். வெவ்வேறு இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட பாஷாணத்தின் அணுக்களை எல்லாம் சேர்ப்பது மற்றும் பிரிப்பதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட அணுக்கூட்டமைப்பை உருவாக்கி சித்தர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். அதன்படி இதனை செய்வதற்கு மிகப்பெரிய தபோபலம் வேண்டும். தவபலம் உள்ளவர்களால் தான் இதனை செய்ய முடியும். சாதாரண மனிதர்களால் இதனை செய்ய முடியாது. ஆக அதன்படி நவபாஷாணம் என்பது 9 வகையான கடுமையான விஷங்களை கொண்டது. அவை என்னென்னவென்றால் சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் என்பதாகும். மேற்கண்ட ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதமான தனித்தனி வேதியியல் பண்புகளை கொண்டது. இந்த 9 பாஷாணங்களை திரவமாக்கி மீண்டும் திடமாக்க 9 வகை விறகுகளும் எரிபொருட்களும் 9 தடவை வடிகட்ட ஏதுவாக 9 வடிகட்டுகளும் கையாளப்பட்டது. சித்தர்கள் பாஷாணங்களை கட்டும்போது அரைத்து வேக வைத்து எரித்து நுண்ணிய அணுக்களாக பிரிக்க புடம் போடுவார்கள். வரட்டிகளை கொண்டு எரிக்கப்படுகின்ற தீயின் அளவை குறிப்பிடுவது புடத்தின் வகையாகும். புடம் போடு என்று சொல்வார்களே, இதன் மூலம்தான் அந்த வார்த்தை வந்தது. வரட்டியின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு பெயர் குறிப்பிடப்படும். புடம் 1க்கு 1 முதல் 1000 வரட்டி வரை பயன்படுத்துவார்கள். இதற்கு தகுந்தவாறு பெயர்களும் உண்டு. அவை என்னவென்றால் காடை புடம் 1 வரட்டி, கௌதாரி புடம் 3 வரட்டி, குக்கு புடம் 8 முதல் 10 வரட்டி வரை, வராக புடம் என்றால் 50 வரட்டிகள், யானை புடம் என்றால் 500 வரட்டிகள், 500 வரட்டி முதல் 1000 வரட்டிகள் வரை, கனப்புடம் என்றால் 700 முதல் 800 வரட்டிகள் வரை, மணல் மறைவு புடம் என்றால் 800 வரட்டிகள், கோபுடம் என்றால் 1000 வரட்டிகள்,